கமருதீன் அவர்களுடைய ஃபேன்ஸ் இல்ல வெல்விஷர்ஸ் இல்ல சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க கூட ஒர்க் பண்ணவங்க சோ யாரா இருந்தாலும் இது வரைக்கும் கமருதீனுக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்க நீங்க இந்த கேள்விக்கு பதில சொல்லி போட்டு முடிஞ்ச வீடியோ பாருங்க. சோ விஜய் பார்வதி வந்து பாத்தீங்கன்னா கமருதீனோட 3 கிழமை கிட்ட பழகி கொண்டிருந்தாங்க. அந்த அவங்களுடைய பழக்கம் கமருதீனோட ஏற்பட்டது இந்த பிக் பாஸ் சீசன் 9ல. அது கமருதீனுக்கு வந்து பிளஸ்ஸா இருந்ததா மைனஸா இருந்ததா ஒண்ணு. ரெண்டாவது விடயம் வந்து நம்ம கூட ஒருத்தங்க பழகுறாங்க, ஃப்ரெண்டா இருக்கட்டும், லவ்வரா இருக்கட்டும், சகோதரமா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா வெல்விஷரா இருக்கட்டும், இல்லாட்ட கோகாண்ட ஒரு தெரிஞ்ச ஒரு நபரா இருக்கட்டும், கூட வேலை செய்யற நபரா இருக்கட்டும். ஸோ அப்போ அவங்களுடைய நல்நடத்தை, அவங்க நல்லவங்க அப்படின்றத எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள முடியும்? இவ்வளவு நாள் ஒருத்தரோட கூட இருந்து பழகுறாங்க, சாப்பிட்றாங்க. விஜய் பார்வதி அதுக்கு மேல கமருதீனோட சேர்ந்து பழகிருப்பாங்க. அவங்க பேசின வார்த்தைகள், பேசின விடயங்கள் அதெல்லாமே பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. நம்ம எல்லாம் குழந்தைகள் இல்லை. ஆனா அவ்வளவு பழகி போட்டு அவரை பத்தி அவங்க சொன்ன விடயம் என்ன? பேட் டச் வந்து பண்றான். அதுலயும் ஒரு நேஷனல் டெலிவிஷன்ல இத்தனை கோடி பேர் பாக்குறாங்க. இவருக்கு இனிமேல் தான் கரியர் ஆரம்பிக்க இருக்கு. சோ அது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா அந்த அவங்க சொல்ற அந்த எபிசோட் வர முதல், அந்த விடயம் நடக்க முதல் அவர் கூட தான் இருந்தாங்க. ஆனா வீக்கெண்ட் எபிசோட்ல திவாகருக்கு சப்போர்ட் வருது, திவாகருக்கு ஃபேன்ஸ் இருக்கு, இவருக்கு ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுல இருந்து திங்ஸ் வந்துச்சு. ஒரு சாட்டர்டே நைட் வந்து வீட்டுல இருந்து ஆடைகள் வரும், அதுல கோட் வேட் வந்துச்சு அப்படின்னு ஒரு பெரிய நபரே சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து திவாகர் அவர்களோட சேர்ந்துக்கிட்டு இவ்வளவு நாள் பழகின ஒருத்தரை பத்தி அவருடைய லைஃபே முடிக்கிற மாதிரி பேட் டச் பண்ணா அது எனக்கு ஃபீல் ஆகுதுன்னு திவாகர் கிட்ட சொல்றாங்க. அது திவாகர்கிட்ட மட்டும்தான் அவங்க சொல்றாங்கன்னா இல்ல ஒட்டுமொத்த மக்களுக்குமே அவங்க சொல்றாங்க. இது 24 மணி நேரம் லைவ். சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள விஜய் பார்வதியோட கேரக்டர் என்ன? ஏன்னா நான் வந்து முதல் நாளே நான் சொல்லியிருப்பேன், கூட இருந்தவங்க முதல குத்தின நபர் விஜய் பார்வதி. வெளியில பல பேரை ஃப்ரெண்டா பழகி பல பேரோட கரியர் அடிச்சிருக்காங்கன்னு இவங்க வர்றாங்க பிக் பாஸ்குள்ள அப்படின்னு வீடியோ போட்டவங்க பல பேர் அதான் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் இவங்க வந்து எவில் பே சூனியக்காரி அப்படின்னா மக்கள் அழைக்கிறாங்க இவங்களை. ஆனா திவ்யா கணேஷ் அவர்கள் கமருதீன் அவர்களோட ஒர்க் பண்ணியிருக்காங்க, கோ ஸ்டாரு. ஸோ இவ்வளவும் கமருதீனுக்கு நடந்திருக்கு, இவ்வளவும் கமருதீன் பண்ணியிருக்காரு. ஸோ அவங்க உள்ளுக்கு வர்றாங்க, கேப்டன் ஆறாங்க. அவங்க வந்து கமருதீனுக்கு சொன்ன ஒரு வீடியோ இப்போதான் வைரல். கமருதீன், நீங்க உங்க கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், நீங்க வெளியில இப்படி இல்லையே, நல்ல ஜொலியா இருப்பீங்களே, ஏன் இப்படி என்ன ஆச்சு? நீங்க அவ கூட பேசின வார்த்தைகள் எல்லாம் நினைச்சு பாத்தீங்களா? கிட்ஸ் பாக்குற ஷோ இது வந்து மக்கள் மத்தியில் எப்படி போய் சேரும்? நீங்க பண்றது எப்படி உங்களுக்கான ஃபியூச்சரை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, நான் மக்கள்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு. நீங்க இப்படி மன்னிப்பு கேட்டா அது பெருசா ஒண்ணும் ஆகாது. மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க திரும்பி அதை பண்ணீங்கன்னா இதை விட ஒரு பேட் தான் உங்களுக்கு வரும். ஸோ அப்ப இன்னும் நாட்கள் இருக்கு. அப்ப அந்த நாட்கள்ல நீங்க வந்து உங்களை சரியா படுத்திக் கொள்ளுங்க. நீங்க சரிப்படுத்திட்டீங்க அப்படின்றது உங்களோட நடத்தை மூலம் காமிங்க, மக்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி அந்த சொல்றாங்க பாருங்க. இவங்க தான் ஏஞ்சல் அப்படின்றது. ஸோ இப்போ வந்து நான் கமருதீனை பத்தி எவ்வளவெல்லாம் பேசியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். சேர்க்கை சரியில்லைன்னா வாழ்க்கை சரியில்லை. ஆனா இப்படிப்பட்ட நான் இப்படி பேசுறேன்னா திவ்யா அவர்கள் அவருக்கு கொடுத்த அட்வைஸுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு வீடியோ போடுறேன்னா இதுதான் நம்ம யார் கூட சேர்றோம் அப்படின்னு இருக்கு. இப்ப பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் அப்படின்வாங்க. அந்த பூ சேத்துக்குள்ள விழுந்துச்சுன்னா சேத்தோட சேர்த்த தான் பார்க்கப்படும். இங்க பூ வந்து திவ்யா அவர்கள், திவ்யா கூட கமருதீன் இருக்கிறபடியா அது வந்து அவருக்கு பிளஸ்ஸா இருக்கு. அதுவும் திவ்யா அவர்கள் அந்த சொன்ன அந்த ஒரு வீடியோ அது வந்து கமருதீனோட இமேஜை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி கொண்டிருக்கு. ஆனா அதே மாதிரி தான் இந்த விஜய் பார்வதியோட சேர்ந்து கமருதீன் பண்ண பல வீடியோக்கள், அது சாப்பிடக்கு வந்த வீடியோ, ஜெயிலுக்குள்ள நடந்த வீடியோ, அண்ட் திவாகர் கிட்ட விஜய் பார்வதி சொன்ன வீடியோ கமருதீனை பற்றி, அதெல்லாம் அவருடைய கரியரையே முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனா ஒரே ஒரு வீடியோ திவ்யா அவர்கள் கமருதீனோட ஒரு பேசின ஒரு 10 நிமிஷ கான்வர்சேஷன், அது வந்து அப்படியே அவருடைய இமேஜ் அப்படியே அவர் மீது ஊற்றப்பட்ட சேர்த்த கொஞ்சம் கொஞ்சமா கழுவி கொண்டிருக்கு. இதுதான் இப்ப பல மக்கள், இந்த குடும்ப ஆடியன்ஸ் அப்படின்றவங்க இந்த பிக் பாஸ் சீசன் 9 வைல்ட் கார்டு என்ட்ரி வர முதல் பார்க்காம விட்டவங்க கூட இப்ப பல பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த வீக்கெண்ட் எபிசோடுக்கு அப்புறம். அதுக்கு முக்கியமான காரணம் திவ்யா கணேஷ் அவர்களுடைய வைல்ட் கார்டு என்ட்ரி. தரமான சிறப்பான போட்டியாளர், நிறைய ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் இந்தியாவில் நடந்த பிக் பாஸ்லயே வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்து 24 மணி நேரத்துக்குள்ள யாருமே கேப்டன் ஆகல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் நபர். அடுத்தது வைல்ட் கார்டு என்ட்ரியா வந்த நபர்கள் யாருமே இப்படி வந்து ஃபேமஸ் ஆகல. இவங்க தான் ஃபர்ஸ்ட் நபர். தமிழ்ல வந்து இவ்வளவு தூரம் மக்களை வந்து திரும்பி பார்க்க வச்சிருக்காங்க. எண்ணம் போல வாழ்க்கை, எண்ணங்கள் நல்லா இருந்தா செயல்கள் நல்லா இருக்கும், செயல்கள் நல்லா இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும். அதுக்கு திவ்யா உதாரணம். அதே நேரத்துல ஒரு சூனியக்காரி எப்படி இருப்பாங்க, கூட இருந்தே அழிப்பாங்க அப்படின்னா அது விஜய் பார்வதி உதாரணம். ஹோப்ஃபுல்லி இப்போதைக்கு ஆஃப்டர் வீக்கெண்ட் எபிசோட், ஆஃப்டர் திவ்யா என்ட்ரி, கமருதீன் டூயிங் வெல்.
நான் ஒரு பாசிட்டிவான இதுதான் அவரை பார்க்க எனக்கு தோணுது. சரியா? ஏன்னா என்னோட வீடியோக்கள் அவரை பத்தி நான் பேசுறது உங்களுக்கு தெரியும். நானே இப்ப இப்படி சொல்றேன் அப்படின்னுக்குள்ள உங்களால புரிந்து கொள்ள முடியும். அதே நேரத்துல இன்னைக்கும் ஒரு சம்பவம் பண்ணியிருக்காரு பிரஜின் அவர்களோட சேர்ந்து. அது கண்டிப்பா பிரஜினுக்கும் அவருக்கும் அது ஒரு பிளஸா தான் போகும். பாலாஜி முருகதாஸ் அவர்கள் பிபி அல்டிமேட்ல பண்ண சம்பவம் பாலாஜி முருகதாஸோட அந்த எபிசோடே ஒரு டர்னிங் பாயிண்டா இருந்தது. நல்லவங்க நம்மளோட வாழ்க்கையில வந்தா எல்லாம் நல்லதே நடக்கும். அதே போல விஜய் பார்வதி போன்ற ஒரு கேவலமான நபர்கள் வந்தா எல்லாம் கேவலமா தான் போகும். விஜய் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற அசிங்கங்களும் அதே மாதிரி தான் இருக்கும். நன்றி.